ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? திருமணமாகாத மகன், புது வீட்டுக்கு சென்ற குடும்பம், அதிகாலையில் கேட்ட மரண ஓலம். கற்பகத்திற்கு நடந்தது என்ன? திருவள்ளூரில் திடுக். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் அமைந்துள்ளது கூடுவாஞ்சேரி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சேகர். 55 வயது மதிக்கத்தக்க இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி கற்பகம். இவருக்கு வயது 50. இந்த தம்பதிக்கு 27 வயதில் நவீன் என்ற மகன் உள்ளார். அவர் சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் மகன் நவீனுக்கு திருமண வயது நெருங்கிய நிலையில் அவருக்கு எந்த வரனும் சரியாக அமையவில்லை. இதனால் நவீனும் அவரது குடும்பமும் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி வந்தனர். முக்கியமாக நவீனின் தாய் கற்பகம் தன்னுடைய மகனுக்கு திருமணமாகவில்லை என்பதை நினைத்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இத்தகைய சூழலில் தாங்கள் வசிக்கும் வீட்டை மாற்றினால் மகனுக்கு திருமணம் நடக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் கற்பகம் குடும்பத்தினர் அதே பகுதியில் வாடகைக்கு வேறொரு வீட்டை எடுத்து அதில் குடியிருப்பதற்கான வேலைகளை பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதியன்று புது வீட்டில் பால் காய்ச்சிவிட்டு அனைவரும் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்தனர். இதற்கிடையில் அன்றிரவு வீட்டிற்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த கற்பகம் சில மணி நேரங்களில் காணாமல் போயுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பம் கற்பகத்தை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்காததால் பதட்டமடைந்த உறவினர்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருந்தனர். இத்தகைய சூழலில் அடுத்த நாள் அதிகாலை நேரத்தில் அப்பகுதியில் உள்ள புளிய மரத்திற்கு அருகே காணாமல் போன கற்பகம் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் சடலமாக இருந்துள்ளார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கற்பகத்தின் குடும்பம் அவரது உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மேலும் வீட்டிற்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த கற்பகம் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே காட்டு தீ போல் பரவியது. இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து பொன்னேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் உயிரிழந்த கற்பகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கற்பகம் உயிரிழந்த காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியானது. அதே வேளையில் மகனுக்கு திருமணமாகாத விரக்தியில் தனக்குத்தானே அவர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் அவரை திட்டமிட்டு கொலை செய்தார்களா என்ற பல்வேறு கோணங்களில் துப்பு துளைக்கி வருகின்றனர். தற்போது வீட்டுக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த பெண் மர்மமான உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.